அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கால ரப்பி ஸ்ரஹ்லி சதுரி. என் இறைவா, எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து. வயஸ்ரி அம்ரி. எனது பணியை எனக்கு எளிதாக்கு. வஹுலுல் உக்கதத்தன் மின் லிசானி. எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்துவிடு. யஃப்கஹு கவுலி. அப்போதுதான் எனது சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் நம்ம குர்ஆன் நம்ம உள்ளத்துல இறங்காம போறதுக்கு நம்மளுடைய உள்ளம் இறுகி போனது தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்காக தினம் 1 மணி நேரம் நம்ம அதுக்காக செலவிடணும் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். அதுக்கான முயற்சியாக இன்னைக்கு 1 மணி நேரத்தை செலவிட்டு நம்ம எப்போதும் வாசிக்கிற குர்ஆனை வாசிக்கிற விதத்தில் இல்லாமல் மாறுபட்ட வழியில் ஒரு தேடலோடு நம்ம வாசிக்க ஆரம்பிப்போம். நாம் எப்போவுமே எதை நம்ம தேடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்படி உதாரணமாக நம்ம ஒரு தெருவில் நிறைய கடைகள் இருக்கும், அதை கடந்து போகக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் நமக்கான ஒரு தேவை வரும்போது நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கும் போது தான் அந்த நம்ம கடந்து போன தெருவுகளில் நமக்கு அந்த கடை இருக்கிறது நமக்கு தெரியும். அதே போல் நம்முடைய உள்ளம் திறந்திருக்குதா அப்படிங்கிற தேடலோட நம்ம அந்த குர்ஆனை வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த குர்ஆன் எனக்கு மாற்றத்தை கொடுத்துச்சா, இல்லை எப்போதும் போலவே ஒரு தகவலாக எப்போதும் நான் அரபி ஓதுவேன், தமிழ் ஓதுனேன், அதுலேருந்து எனக்கு பொருள் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கடந்து போனேனா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வகுப்பில் எல்லாரையும் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சகோதர சகோதரிகள் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்த கட்டமாக இப்போ நம்ம உள்ளம் ஏன் இருக்குது அப்படிங்கிற காரணத்தையும் அதுக்காக அந்த இருக்கிறதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இதை நம்ம ஏன் அப்படி நம்ம உள்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. உயிரோட்டமாகவும் சரி உணர்வுபூர்வமாகவும் இந்த பயணம் அமைகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அது உதவியாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க அழுகை, அதாவது அழுகைனா பொதுவாக பெண்களோட இயல்பான பண்பு, அது பெண்களிடத்துல தான் அதிகமாக இருக்கும். ஆண்களிடத்துல இந்த அழுகையை நம்ம பொதுவெளியில் பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா அது அழுகைனா ஒரு பலவீனத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த அழுகை பலவீனத்தோட அடையாளம் கிடையாது, அது பலத்துடைய அடையாளம். அது நம்மளை அல்லாஹ்விடத்துல மிக நெருக்கத்திற்கு கொண்டு போகிற ஒரு அடையாளம். அது மனசுல உள்ள இரக்கத்தினோட அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, ரசூல்லா அழுவும் போது, ரசூல்லா என்ன நீங்களே அழுவுறீங்க அப்படின்னு ரசூல்லாவை பார்த்து மற்ற சஹாபாக்கள் கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் யார் மேலே இரக்கத்தை வச்சிருக்கானோ அவங்களுக்கு இந்த அருளை அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நாம் குர்ஆனோட தொடர்பில் இருக்கும்போது அழுக வர்றது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். நாம் தொடர்ந்து அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்வுடைய அருளை பெறுறதுக்கு என்னென்னவோ விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணக்கூடியவங்களா இருக்கும். அந்த அழுகை வருங்கும் போது அதுக்காக நம்ம அப்போ அதை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது அதுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முயற்சி எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை பற்றி இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன் நமக்கு இறுக்கம் ஏற்படுது, ஏன் நமக்கு அழுக வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்கக்கூடியவங்களா இருப்போம். சில பேரை நம்ம பார்ப்போம், அவங்க ஒரு சாதாரண இரக்கமான விஷயத்த சொன்ன உடனே அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வரும்.
அல்லாஹ்வுடைய வசனங்களை ஒரு சிலருக்கு கேட்டா கண்ணீர் வரும். அப்ப அது மாதிரி நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? அது மாதிரி அல்லாஹ்விடத்து கூட நான் நிறைய தடவை வந்து அல்லாஹ்விடத்துல கையேந்தி இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி அழுகை வரமாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது வராததுக்கு காரணம் என்கிட்ட அந்த சிக்கல் இருக்கு. எனக்கு அந்த சிலிர்ப்பு வரல. அப்படிங்கும்போது அந்த முடிச்சுகளை அல்லாஹ் அவிழ்த்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நான் துவா செய்யக்கூடியவளா இருந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் அல்லாஹ்விடத்துல நான் துவா செய்கிறேன். அப்படி இல்லாம இருந்து அதை மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காகவும் நான் அல்லாஹ்விடத்துல நான் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுக்கான தொடர் முயற்சியா என்ன இருக்கணும் அப்படின்னா, இது வந்து உடனே வந்துருமா அப்படின்னு நம்ம கேட்டா கிடையாது. 1 நாள் 2 நாள்ல வரல இதெல்லாம் கிடையாது. அதுக்காக 1 மாதமோ சில ஆண்டுகளோ அந்த மாதிரி கூட தேவைப்படலாம். யாருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறானோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் வந்து சீக்கிரம் கிடைச்சிடலாம். சில பேருக்கு நீண்ட காலம். வேற இத்தனை நாளா நம்ம குர்ஆனை பார்த்த விதம் வேற, இப்ப நம்ம குர்ஆனை பார்க்கிற விதம் வேற. அப்படிங்கும்போது நமக்கு சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், சில ஆண்டுகள் தேவைப்படலாம். அந்த மாதிரியான இருக்கு. ஆனா தொடர் முயற்சிக்கு அல்லாஹோட உதவி கண்டிப்பா இருக்கு. அப்படி நம்மளால கண்டிப்பா அந்த விஷயத்த நம்மளால அடைய முடியும். அல்லாஹ்வே இதுக்கு நமக்கு வாக்குறுதி தரான். யாரு என் பாதையில முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்னோட பாதையை திறந்து விடுறேன் அப்படிங்கிறான். இது ஒரு உணர்வு. அந்த உணர்வை நம்ம அடையணும்னா தொடர்ந்து முயற்சி எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஒரு ஜான் நெருங்குனா ஒரு முழம் உங்ககிட்ட வருவேன் அப்படிங்கிறான். அது வந்து ஒரு செகண்ட்ல நடந்துருமானா கிடையாது. அது ஒரு நாளா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஒரு மாதங்களா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு சில வருடங்களா இருக்கலாம். அது அல்லாஹ்வே அறிந்தவன். குர்ஆனிய வாழ்வியல் என்பது குர்ஆனோடு நெருங்குவதாதான் நிகழ முடியும். நம்ம இந்த வகுப்பு நம்ம இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றோம், அதை நம்ம கேட்குறோம், அதை பார்க்குறோம், அதனால நம்மளோட மாற்றத்தை நிகழ்த்திட முடியுமானா முடியாது. குர்ஆனுக்குள்ள நம்ம போகணும், அது நம்மள்ட்ட பேசணும். அப்போதுதான் அந்த மாற்றம் நிகழும். தினமும் குறிப்பிட்ட நேரம், ஒரு நேரம் வச்சுக்கணும். நம்ம அந்த நேரத்துல குர்ஆனை வாசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அந்த நேரத்தை என்னால அடைய முடியல, நான் வேலையா இருந்துட்டேன், ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்காகவே நம்ம எப்பவும் ஆல்டர்னேட்டிவா இந்த டைம் ஃபஜர் டைம்ல இல்லைன்னா நான் மகரிப் டைம்ல கன்ஃபார்மா ஓதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரத்தை நம்ம வந்து குறிச்சு வச்சுக்கணும். அந்த நேரத்துல நிறைய அத்தியாயங்களை ஓதணும்னு கிடையாது. ஒரு வசனமோ ஒரு சின்ன சூறாவோ ஏதோ ஒரு 2 வசனமோ அப்படின்னு நம்ம குர்ஆனோட தொடர்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனோட தாக்கம் நம்ம இடத்துல ஏற்படாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டா, ஏன் நம்மள்ட்ட அந்த மாற்றம் ஏற்படல? அந்த சிக்கலுக்கான காரணம் யாரு? வேற யாரும் இல்லை, அது நான் தான். ஏன்னா வெளியில வந்து நம்ம யாரையுமே இவங்க எனக்கு சரியில்லை, அவங்க சரியில்லை, எனக்கு அவங்க சொல்லித்தரல, இவங்க சொல்லித்தரல, நம்ம யாரையும் காரணம் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம தான் காரணம். அந்த காரணத்தை நம்ம சரி செய்யணும். அதுவும் நம்மள்ட்ட தான் இருக்கு. உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரில 79வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்னை எத்தகைய நேர்வழியுடனும் கல்வியுடனும் அனுப்பியுள்ளானோ அதன் உதாரணம் பூமியில் பெய்த பெரும் மழையை போன்றதாகும் அப்படிங்கிறாங்க. ரசூல்லாவுக்கு கிடைச்ச ஹிதாயத்தை ரசூல்லா சொல்றாங்க, ஒரு உதாரணம் பூமியில் பெய்த பெருமழைக்கு உதாரணமா சொல்றாங்க. ஏன்னா அதுல ஒரு பகுதி நிலம், அதாவது ஒரு நிலம், 3 வகையான நிலங்களை பத்தி ரசூல்லா சொல்றாங்க. அதுல ஒரு வகையான நிலம் எப்படின்னா நல்ல வளமான நிலமா இருக்கு. அது எப்படின்னா மண்ணெல்லாம் நல்ல மண்ணா இருக்கு. அது வந்து நீரை வந்து ஏத்துக்கிட்டு ஏராளமான புற்களையும் செடி கொடிகளையும் முளைக்க வைக்கிது. அந்த மண்ணு தன்கிட்ட வர நீரை அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயங்களை, செடி கொடிகள் எல்லாத்தையும் வந்து அது முளைக்க செய்யுது அப்படின்னாங்க. இன்னொரு வகையான நிலம் இருக்கு. அது எப்படின்னா அது வந்து கொஞ்சம் கடினமான நிலப்பகுதியா இருக்கு, கேப்ஸ் அது இல்லாம இருக்கு. அது வந்து தன்கிட்ட வர நீரை வந்து தேக்கி வச்சுக்கிட்டு
அதை ஒரு குளமாவோ ஏரியாவோ இல்லை ஆறா ஏதோ குட்டை அந்த மாதிரி விஷயங்களை மாதிரி தேக்கி வச்சுட்டு அதனால் அது மனிதர்களுக்கு பயன் தருது. அவங்க அந்த தண்ணீரை குடித்து கால்நடைகளுக்கு புகட்டி விவசாயம் செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிறாங்க. இன்னொரு வகையான நிலம் இருக்குது. அது தண்ணீரை தங்கவும் வச்சுக்க மாட்டேங்குது, உள்ளார அப்சர்வும் பண்ணிக்க மாட்டேங்குது. அது ஒரு கட்டாந்தரையாக இருக்குது. அது ரெண்டுமே செய்யாமல் அந்த நிலம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெறும் பாறை மாதிரியான நிலம் எப்படி இருக்குன்னா தண்ணீரையும் தேக்கி வைக்காது, அதனால எந்த செடி கொடியும் முளைக்காது, அவளை அப்சர்வ் பண்ணவும் பண்ணாது. அப்போ மனிதர்களுக்கும் அதனால எந்த பயனும் இருக்காது. இதை தான் அல்லாவுடைய தூதர் என் மூலம் அல்லாவுடைய மார்க்கத்தை விளக்கம் பெற்று என் மூலம் அனுப்பியவற்றால் பயனடைந்து தானும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவரின் உதாரணமும் இதை பொருட்படுத்தாம கவனத்துல எடுத்துக்காம நான் அனுப்பப்பட்டுள்ள அல்லாவின் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாம இருப்பவரின் உதாரணமாகும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தண்ணீரால் மட்டுமே மாற்றம் நிகழ்வதில்லை. தண்ணீருக்கு அந்த செடி கொடிகளை உருவாக்குற ஆற்றல் இருந்தாலுமே அது தண்ணீரால் மட்டுமே நிகழ்வுதானா கிடையாது. அது ஏற்றுக்கொள்கிற அந்த மண்ணோட பக்குவத்திலையும் தான் இருக்கு. மண் பண்பட்ட மண்ணாக இருந்துச்சுன்னா தண்ணி உள்ளார அப்சர்வ் பண்ணி அது செடி கொடிகளை அது முளைக்க செய்யும். தேக்கி வைக்கக்கூடிய இறுகி போன மண்ணாக இருந்துச்சுன்னா இது ரெண்டும் அது மனிதர்களுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கும். இது ரெண்டும் இல்லாமல் கட்டாந்தரையாக இருந்துச்சுன்னா எவ்வளவுதான் தண்ணிக்கு ஆற்றல் இருந்தாலும் மண் அதை ஏற்றுக்கலைன்னா அது தேவையற்றதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூமியே தகுதியுடையதாக இருந்தால் தான் இந்த உலகம் அந்த பயனை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான உதாரணம் எனக்கு கிடைத்த நேர்வழி, அதாவது இந்த குர்ஆனுக்கு ஆற்றல் இருக்குது, அதுக்கு நம்மளுடைய உள்ளம் தகுதியானதாக இருக்கா, அது அப்படி இருந்தால் தான் அது நமக்கு பயன்படும். நம்மளுடைய சமூக விஷயமாகட்டும், பொருளாதார விஷயமாகட்டும், உலக விஷயமாகட்டும், குடும்ப விஷயமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு மாற்றம் யாரிடத்துல சேரும்னா அவங்களோட உள்ளம் தகுதியானதாக இருந்தால் தான் அவங்களிடத்துல மாற்றம் வரும். உள்ளம் இறுகி இருந்துச்சுன்னா எந்த மாற்றமும் நம்ம இடத்துல நடக்காது. அல்லாஹ் இதுக்கு உதாரணமா இஸ்ரேலவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உள்ளம் இறுகி போனதுக்காக. ஏன்னா அவங்க இறப்போட விளிம்புக்கு போயிட்டு வந்தவங்களா இருந்தாலே நம்ம எப்படி இருக்கக்கூடியவங்களா இருப்போம். அதை பற்றின பேச்சுக்களை நம்ம எவ்வளவு காலம் அதுக்கப்புறம் வாழ்கிறோமோ அவ்வளோ காலமும் சிலாகித்து சொல்லக்கூடியவங்களா இருப்போம். ஆனால் இஸ்ரேலர்கள் மரணிச்சிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மரணத்தை கொடுத்து மீண்டும் உயிர் கொடுத்தான். அதுக்கப்புறமும் நன்றி செலுத்துவாங்கன்னாங்கன்னா அவங்க நன்றி செலுத்தலை. அதுக்கு காரணம் அவங்களுடைய உள்ளம் இறுகி போனது தான். ஒரு குழந்தைகள் உதாரணமாக நம்ம சாப்பாடு ஊட்டுறோம் அப்படின்னா அந்த குழந்தைய வானத்தை காமிச்சு அங்கே பாருமா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாய்க்கும் நம்ம காமிக்கும் போதும் அந்த குழந்தை ஆர்வமாக வாயை பிளந்துக்கிட்டு பார்க்கும். அந்த குழந்தை அதை சாப்பிடக்கூடிய இதாக இருக்கும், சாப்பாடை ஃபுல்லாக. அதுவே நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்னா சாதாரணமாக இருக்கும், அது நமக்கு பழகி விட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுவே அந்த சந்திரனை நாம் இப்போ பார்க்குற பார்வை, இந்த விஷயங்கள் தெரிஞ்சு பெரியவங்களாகி அந்தளோட தன்மையெல்லாம் புரிஞ்சு நம்ம பார்க்கும்போது நம்ம உள்ளம் இறுகி மென்மையானதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலையினால கிடைக்கக்கூடிய பயன்களை நம்ம இன்னும் அறியக்கூடியவங்களா இருப்போம், நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ் இன்னும் உதாரணமாக குர்ஆன்ல சொல்கிறான், தூர் சீனா மலை இருக்கு இல்லையா, அதை தூக்கி நான் எடுத்த உடன்படிக்கையை பற்றி நீங்கள் சிந்திச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். 2வது அத்தியாயம் 63வது வசனத்துலையும் அல்லாஹ் பேசுகிறான். அதே விஷயத்தில் 7வது அத்தியாயத்திலையும் 171வது வசனமாக அல்லாஹ் பேசுகிறான். மலையை அவர்களுக்கு மேல் மேகத்தை போன்று நாம் உயர்த்தி
அது தம் மீது விழுந்துவிடும் என்று அவர்கள் நினைத்த போது, உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாக பிடியுங்கள், அதில் உள்ளதை எண்ணி பாருங்கள், நம்மை அஞ்சுவோராகலாம் என்று கூறினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மலையை அல்லாஹ் பேத்து அதாவது கையில தூக்கி வச்சிருக்கான், மேல வச்சுட்டு மேகத்தை போல அதை நிழல செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அவங்க மேல விழுந்துருமோ அப்படின்னு பயப்படும் போது, உங்களுக்கு நான் வழங்கியதை பலமாக பிடிங்க, அதுல உள்ளதை எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்மை நீங்க அஞ்சுவோராகலாம் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் அந்த மக்களுக்கு சொன்னதா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், 2வது அத்தியாயம் 93வது வசனத்துல அல்லாஹ் இதே விஷயங்களை திரும்ப சொல்றான். நான் உங்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்ததை நீங்க எண்ணி பாருங்க, உங்களுக்கு மேல மலையை உயர்த்தி வச்சிருந்தோம், அதை நீங்க பலமா பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், செவிமடுங்கள் என கூறினோம், செவியுற்றோம் மாறு செய்தோம் என்று அவர்கள் கூறினர் அப்படின்னு சொல்றான். அதாவது சமீகனா வத்தகுனா, செவியுற்றோம் கற்றுப்பட்டோம் அப்படின்றது தான் நம்ம அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்த சொன்னான்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடியவங்களா இருப்போம். ஆனா உள்ளம் இறுகி போனவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சமீகனா வசைனா, அதாவது செவியுற்றோம் மாறு செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க அந்த இஸ்ரவேலர்கள். அல்லாஹ் அதுக்கு தான் சொல்றான், நம்மளை மறுத்ததுனாலதான் அவங்களுக்கு உள்ளங்கள்ல காளைக்கன்றோட பக்தியை ஊட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீங்க சரியான நம்பிக்கை கொண்டுதான் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு கெட்டதையே கட்டளையிடுகின்றது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துல இருந்து சொல்றான். இந்த உலகத்துல இருக்கவங்க சில விஷயங்களை வச்சிருப்பாங்க, பணம் பதவி அந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. மனிதர்களுக்கோ அடுத்து அந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கோ மதிப்பு கொடுக்காதவங்களா இருப்பாங்க. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில கூட அவங்களோட உள்ளம் எப்படி மாறாம இருந்திருக்கு அப்படிங்கிறது இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் நிறைய இடத்துல உதாரணமா சொல்றான். அவங்க உள்ளம் இறுகி போனவங்களுக்கான உதாரணங்களை நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான். அடுத்து மூசா நபியோட சமுதாயத்துல மூசா நபி அவங்க மக்களை ஃபிரௌன்கிட்டேருந்து காப்பாத்தி கூப்பிட்டு வராங்க. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க, அது எல்லாமே நடக்குது. கடைசியில கடல்ல முன்னாடி நிக்கிறாங்க, எந்த பக்கமும் தப்பிக்க வழி இல்லை. அப்ப நம்மளை அல்லாஹ் தான்ப்பா வர சொன்னோம், அல்லாஹ் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடல்ல அல்லாஹ் அழிக்கிறாங்க, அது கடல் 2ஆ பிளக்க வைக்கிறான் அல்லாஹ். அதுல இருந்து மக்களை காப்பாற்றுறாங்க. அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் ரபில் ஆலமீன் சொல்றான். 7வது அத்தியாயம் 138வது வசனம், 139 140 அல்லாஹ் பேசுறான். கடலையே பிளக்க வச்சு அது காமிச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்றத பத்தி அல்லாஹ் சொல்றான். இஸ்ராயலின் மக்களை கடல் கடந்து செல்ல வைத்தோம். அப்போது தமது சிலைகளுக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருந்த கூட்டத்திடம் அவர்கள் வந்தனர். மூசாவே, அவர்களுக்கு இருக்கும் கடவுள்கள் போல் எங்களுக்கும் கடவுளை ஏற்படுத்தி தருவீராக என்று கேட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தியிருக்கான். நான் இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு சிலை அவங்க வச்சிருக்காங்க, அது மாதிரி எங்களுக்கும் கடவுளை ஏற்படுத்தித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம இப்படியான அற்புதங்கள்லாம் நம்ம பார்க்கல. அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறதை தவிர, இந்த குர்ஆனோட ஞானத்தை தவிர நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா இவ்வளோ அற்புதங்களை பார்த்துட்டு வந்த அந்த மக்கள், கண்ணுக்கு முன்னாடி பார்த்த மக்கள், அவங்களுடைய உள்ளம் இறுகுனதுனால அவங்க மூசா நபி ஃபிரௌன்கிட்ட ஃபிரௌனோட இடத்துல ரொம்ப பிரச்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட 9 சான்றுகளை காட்டினாங்க. இத்தனை சான்றுகளை காட்டியும் பார்த்தும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க, ஏற்கல. இப்படிப்பட்ட இதுல அவங்க ஃபிரௌனோட கூட்டத்தார்கள் நம்பல. அதுல நம்புன சில மக்கள் வெளியில அவங்க ஃபிரௌனுடைய கூட்டத்துல இருந்து வெளியில வந்த மக்கள் இவ்வளவு சான்றிதழை பார்த்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு இன்னொரு கடவுளை ஏற்படுத்தித்தான்னு கேட்டாங்க.
அப்போ வந்து மூசா நபி சொல்கிறாங்க, நீங்கள் அறிவு கெட்ட கூட்டமாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த மக்கள் வந்து கண் முன்னாடி இவ்வளவு சான்றுகளை காட்டியும் நம்பல. அதுக்கு காரணம் அவங்களுடைய உள்ளம் இறுகி போனது தான். ஃபிர்அவுனுடைய சபையிலையும் இவ்வளோ சான்றுகளை பார்த்தும் அந்த கூட்டத்தாரும் வந்து ஏற்றுக்கலை. அதனால கடைசியாக மூசா நபி என்ன செஞ்சாங்க, ஒரு துவா செஞ்சாங்க. 10வது அத்தியாயம் 88வது வசனம். எங்கள் இறைவா, ஃபிர்அவுனுக்கும் அவனது சபையோருக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் அலங்காரங்களையும் செல்வங்களையும் அளித்திருக்கிறாய். எங்கள் இறைவா, உன் பாதையை விட்டும் அவர்களை வழிகெடுக்கவே இது பயன்படுகிறது. நீ வந்து அவங்களுக்கு அலங்காரத்தையும் செல்வங்களையும் இந்த உலக வாழ்க்கையில் கொடுத்துருக்கால, ஆனால் அது ரெண்டுமே அவங்கள வழி கெடுக்கிறதுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி அடுத்து துவா செய்கிறாங்க. எங்கள் இறைவா, அவர்களின் செல்வங்களை அழித்து அவர்களின் உள்ளங்களை கடினமாக்குவாயாக. துன்புறுத்தும் வேதனையை காணும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு மூசா நபி அவங்க துவா செய்கிறாங்க. அல்லாஹ் ரபில் ஆலமீன் சொல்கிறான், இஸ்ரேலர்களை உதாரணமாக சொல்லி நம்மளை வந்து பல இடங்களில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எவ்வளவோ சமுதாய மக்கள் வாழ்ந்தாலும் நமக்கு எச்சரிக்கை செய்கிற ஒரு சமுதாயமாக இஸ்ரேல சமுதாயத்தை தான் அல்லாஹ் அதிகமான இடத்துல உதாரணமாக நமக்கு சொல்லி காட்டுறான். மூசா நபியோ ஃபிர்அவுன் சபையில் ஆதாரத்தை போடுறாங்க, கடைசியாக கைத்தறியை போடுறாங்க. அப்படி போடும்போது அது பாம்பாக மாறுது. அந்த பாம்பு வந்து அங்கே போட்ட அத்தனை கயிறுகளையும் முழுங்குது. அப்போ அந்த சூனியக்காரங்க அந்த உண்மை தெரிஞ்ச உடனே சஜிதால விழுந்துடுறாங்க. விழுந்து மூசாவும் ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபிர்அவுன் சொல்கிறான், நான் பர்மிஷன் தரவே இல்லையே, நீங்கள் எப்படிப்பா அந்த அவங்களுடைய இறைவனை நீங்கள் ஏற்றுக்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளவு தெளிவான சான்றை பார்த்த பிறகும் நாங்கள் உன்னிடத்துல வருவோமா, வரமாட்டோம். நீ வந்து இந்த உலகத்துல தான் தண்டனை கொடுப்ப, நாங்கள் அல்லாஹ்விடத்துல வந்து அதற்கான கூலியை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சில உதாரணங்களை அல்லாஹ் வந்து ஏற்றுக்கிட்டதுக்காக சொல்கிறானே தவிர நம்மளை எச்சரிக்கிறதுக்காக சொல்கிற உதாரணங்கள் தான். இஸ்ரவேலர்களை பற்றி நிறைய உதாரணங்கள் வந்து நம்ம குர்ஆனில் பார்க்குறோம். அவங்களுக்கு இந்த சூனியக்காரர்கள் அவங்களுக்கு வந்து கல்பு தெளிவாக இருந்துச்சு, அவங்களோட உள்ளம் வந்து மென்மையாக இருந்துச்சு. அதனால அவங்க சத்தியத்தை பார்த்தோன்னே ஏற்றுக்கிட்டாங்க. மற்றவர்களோட உள்ளம் இறுகி இருந்தது, அதனால அவங்களால எவ்வளோ அற்புதங்களை பார்த்தோன்னே ஏற்றுக்க முடியல. அது மாதிரி நம்மளுடைய உள்ளம் ஏன் இருகுச்சு, எதனால் இருகுச்சு, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம சிந்திச்சோன்னா, குர்ஆனை நெருங்கிறதுக்கு சில பண்புகளை குர்ஆனே நமக்கு சொல்லித்தருது. அதில் ஒரு பண்பு தான் 59வது அத்தியாயம் 21வது வசனம். அதாவது, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை ஒரு மலை மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹுவின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை ஒரு உதாரணமாக தான் சொல்கிறான். இந்த வசனத்திலேருந்து எந்த பண்பு நம்மள்கிட்ட இருக்கணும், நம்ம குர்ஆன் நம்ம உள்ளத்தில் வர்றதுக்கு அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்போம். இதை பற்றின தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.